இந்தியா முழுவதும் 25 உயர்நீதிமன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதற்கு மேலாக சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்சநீதிமன்றம் டெல்லியில் அமைந்துள்ளது. இந்த உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகளாக 34 பேர் நியமிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 2008ஆம் ஆண்டு தொடங்கி 2018ஆம் ஆண்டு வரை சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த H.L. கோகுலே, M.Y. இக்பால், R.K. அகர்வால், சஞ்சய் கிஷான் கவுல், இந்திரா பானர்ஜி ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டனர். இந்தியாவில் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகளே உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டு வந்தனர். ஆனால் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் இந்த முறை மாற்றப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த தஹில் ரமானி என்பவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படுவதற்கு பதிலாக மேகாலயா உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். உச்சநீதிமன்ற நீதிபதியாக தனக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதால் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பை ராஜினாமா செய்தார் தஹில் ரமானி. இவ்வாறு கடந்த 6 ஆண்டுகளாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதியாகும் ஆசையில் இருந்தும் இலக்கை எட்ட முடியாமல் இருந்தனர். இந்த நிலையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த மகாதேவன் மற்றும் கோட்டீஸ்வர் சிங் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றனர். தலைமை நீதிபதி T.Y. சந்திரசூட், R. மகாதேவன் மற்றும் N. கோட்டீஸ்வர் சிங் ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். Koteshwar Singh, having been appointed a judge of the Supreme Court of India, having been appointed a judge of the Supreme Court of India, do solemnly affirm that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will bear true faith, appointed a judge of the Supreme Court of India, having been appointed a judge of the Supreme Court of India, do swear in the name of God, that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will bear true faith and allegiance to the Constitution of India as by law established, that I will uphold the sovereignty and integrity of India, that I will uphold the sovereignty and integrity of India. 2008 முதல் 2018ஆம் ஆண்டு வரை பின்பற்றப்பட்டு வந்த வழக்கம் தற்போது மீண்டும் அமலாகி இருப்பது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதியாக மகாதேவன் பொறுப்பேற்றதை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக கிருஷ்ணகுமார் என்பவர் பதவியேற்றார். மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கும் K.R. ஸ்ரீராம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படும் வரை கிருஷ்ணகுமார் பொறுப்பு தலைமை நீதிபதியாக நீடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றிருக்கும் மகாதேவன் 25 ஆண்டுகள் பணி அனுபவம் கொண்டவர். 1963ஆம் ஆண்டு பிறந்த மகாதேவன் சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று 1989ஆம் ஆண்டு வழக்கறிஞராக தன் பணியை தொடங்கினார். கடந்த 2013ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட மகாதேவன் தமிழ் மீதும், தமிழ் நூல்கள் மீதும், ஆன்மீகத்தின் மீதும் நாட்டம் கொண்டவர். நீதிபதியாக பொறுப்பேற்று 11 ஆண்டுகளில் இதுவரை 96,000 வழக்குகளை விசாரித்து தீர்வு கண்டுள்ளார். குறிப்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் 55 நாட்களில் 6,512 வழக்குகளை முடித்து வைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாலை முரசு செய்திகளுக்காக சென்னை உயர்நீதிமன்ற செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி.